அவர் நல்லவர், இன்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், இன்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், இன்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், இன்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், இன்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், இன்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்திலே இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் அமைதியும் அருளும் நிறைவாய் கிடைப்பதாக. இன்றைய திருப்பாடலாக திருப்பாடல் 118 நாம் தியானிக்க இருக்கிறோம். திருப்பாடல் 118 தான் இந்த பாஸ்கா காலத்திலே இல்லங்களை அர்ச்சிக்க வருகிற அருள் பணியாளர்கள் ஆண்டவரை புகழ்வதற்கு அந்த இறைவேண்டலிலே பயன்படுத்துவார்கள். அன்புக்குரிய இறைமக்களே, இறைவனுக்கு நன்றி சொல்வது நமது தலையான மிக முக்கியமான கடமை. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை உள்ள பகுதியிலே 10 தொழுநோயாளர்கள் நலம் பெறுகிறார்கள். அதிலே திரும்பி வந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இயேசுவுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து நன்றி சொன்ன புறையின சகோதரனை பார்த்து ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து, மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர மீதி 9 பேரை காணோமே என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செல்லுவது நம்முடைய தலையான கடமை, மிக முக்கியமான ஒரு பணி. இன்றைய திருப்பாடலிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் 3 விதங்களிலே. இஸ்ராயேல் மக்கள் அவரை சாற்றுவார்களாக, ஆரோனின் குடும்பத்தார் அவரை சாற்றுவார்களாக, ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் அவரை சாற்றுவார்களாக என்றால் புகழ்வார்களாக, போற்றுவார்களாக, மாட்சிப்படுத்துவார்களாக. இந்த இஸ்ராயேல் மக்கள் என்கிற அந்த இனம் எப்படி இஸ்ராயேல் என்ற பெயரை பெற்றது என்கிறதை தொடக்க நூல் 32 நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 32:28 யாக்கோப்போடு இறைவனுடைய அடியவர் விடிய விடிய மற்போரிடுகிறார். அந்த மற்போரிலே யாக்கோப்பு வெற்றி பெறுகிறார். ஆகவே இனி உன் பெயர் யாக்கோப்பு அல்ல, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். கடவுளோடும் மனிதரோடும் போராடி நீ வெற்றி பெற்றாய் என்று இஸ்ரவேல் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தையும் கடவுளுடைய அடியவர் சொல்லிவிட்டு மறைந்து போகிறார். கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி பெற்ற அந்த இஸ்ரவேல் என்கிற பெயரை கொண்ட ஒரு இனம் இறைவனை சதா காலமும் எக்காலமும் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், மாட்சிப்படுத்த வேண்டும் என இறைவன் எதிர்பார்க்கிறார், இறைவன் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக.
அடுத்ததாக ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. இந்த ஆரோன் என்பவர் மோசேவுக்கு உதவியாளராக கடவுளால் வழங்கப்பட்டவர். விடுதலை பயண நூல் 5ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த ஆரோனுடைய பணி இஸ்ரேல் மக்களுக்கு மோசேவோடு சேர்ந்து கிடைத்ததை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக லேவியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 8வது அதிகாரத்திலே குருத்துவ பணிக்காக லேவியர் குலத்திலே ஆரோனின் குடும்பம் நியமிக்கப்படுகிறது. ஆக அப்பேற்பட்ட ஒரு குருத்துவ பணியிலே இருக்கக்கூடிய ஆரோனின் குடும்பத்தார் இறைவனை மாட்சிப்படுத்த வேண்டும், இறைவனை புகழ வேண்டும், இறைவனை போற்ற வேண்டும் என கடவுள் எதிர்பார்க்கிறார், கற்றுத்தருகிறார் இன்றைய திருப்பாடலிலே. இறுதியாக அன்புக்குரியவர்களை நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் அவரை சாற்றுவார்களாக. இது குலம், இனம், ஒரு குறிப்பிட்ட குடும்பம், மொழி என அனைத்துக்கும் அப்பாற்பட்டு யாரெல்லாம் இறைவனுக்கு பயப்படுகிறார்களோ, கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே இறைவனை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், மாட்சிப்படுத்த வேண்டும் என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் அவரை சாற்றுவார்களாக என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக இறைவன் கற்றுத்தருகிறார். ஆக இந்த 3 நிலைகளிலே நாம் ஆண்டவரை போற்றி புகழ மாட்சிப்படுத்த இந்த பாஸ்கா காலத்திலே, குறிப்பாக இரக்க ஞாயிறான பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறான இன்று இறைவன் நம்மை அழைக்கிறார். 2வது கருத்தாக அன்புக்குரியவர்களே, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வீட்டிற்கு மூளைக்கல்லாயிற்று என்ற ஒரு வசனம் நமக்கு தியானத்துக்கு வழங்கப்படுகிறது. புறக்கணிக்கப்பட்ட கல்லான இயேசு கிறிஸ்து திரு அவையின் மூளைக்கல்லாக மீட்பின் என்கிற இறையாட்சி குழுமத்துக்கு, மீட்பின் கருவி என்ற இறையாட்சி குழுமத்துக்கு ஒரு மூளைக்கல்லாக விளங்குகிறார். ஒரு கட்டிடத்திற்கு மூளைக்கல் மிக மிக முக்கியமான ஒரு தேவை. இந்த மூளைக்கல் தான் கட்டிடத்தின் நேர்த்தியை, கட்டிடத்தின் ஒரு அமைப்பை, சுவர்களை இணைக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறது. ஒரு கட்டிடத்தின் ஒரு நேர்த்தி, அதனுடைய அமைப்பு மூளைக்கல்லிலிருந்து கிடைக்கிறது என்றால், கிறிஸ்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர். இறையாட்சி என்ற குடும்பத்துக்கு, திரு அவை என்ற கட்டிடத்துக்கு, உலகத்தின் மீட்பு கருவியான இறையாட்சி குழுமத்துக்கு அவர் மிக மிக முக்கியமானவர். ஆக அவர் ஒரு மூளைக்கல். அவர் நமக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே முக்கியமான ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறார் என்ற ஒரு கருத்தை 2வதாக பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3வதாக இறுதியாக ஆண்டவரின் இல்லத்திலிருந்து ஆசீர் வரும். ஆண்டவருடைய இல்லத்திலிருந்து ஆசீர் வரும். மறைந்த திருத்தந்தை கூட ஈஸ்டர் அன்று ஊருக்கும் உலகத்துக்கும் என்ற ஒரு இறை ஆசிரியரை ரோமையிலே வத்திக்கானிலிருந்து வழங்கினார். ஆக கடவுளுடைய இறை ஆசிரியர் என்பது நம் அனைவருக்குமே ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வழங்கப்படுகிறது. கடவுளுடைய இல்லத்திலிருந்து ஆசீர் நமக்கு வழங்கப்படும். இந்த இரக்கத்தின் ஞாயிறான இன்று இறைவனுடைய ஆசீர் நமக்கு நிரம்ப கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் செய்து ஆண்டவருடைய திருவுடலை இன்று நற்கருணையிலே பங்கெடுக்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பூரணமாய் பெறுகிறார்கள். ஆக அப்பேற்பட்ட ஒரு கருத்தோடு இந்த புனித நாளிலே அன்பு மக்களே, ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவோம். அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தாலும் அவரை மூளைக்கல்லாக நித்தியத்துக்கும் இருக்கிறார். அவருடைய அருளாசிரானது ஒவ்வொரு நாளும் கோவிலிலிருந்து நமக்கு வழங்கப்படுகிறது. அதை தவறாமல் மறவாமல் பெற்றுக்கொள்வோம். இறை ஆசிரியரின் மக்களாக, இறை இரக்கத்தின் கருவிகளாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருடைய சாட்சிகளாக இந்த உலகத்திலே நாம் நடம் பயணம் செய்வோம். ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி. முது இரக்கத்தினால் நாங்கள் வசிக்கிறோம், முது இரக்கத்தினால் நாங்கள் வாழ்கிறோம், முது இரக்கத்தினால் நாங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன்.